ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தம்ப்நெயில பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க? நம்மளுடைய ஹஸ்பண்டை எப்படிடா நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது? அப்படின்னு பார்க்குற ஒரு கியூரியாசிட்டியில தான் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் உண்மையா, ஓப்பனா வந்து யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய ஹஸ்பண்டை நம்ம கைக்குள்ளே வைக்க வேண்டிய உருவமாங்க அது. அ அந்த கேரக்டரில கொஞ்சமாவது அவங்க ஃபிட் ஆவாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரையுமே நம்மளுடைய கண்ட்ரோலில் கண்டிப்பாக வைக்கவும் முடியாது, வைக்கவும் கூடாது. அப்புறம் ஏன் சிஸ்டர் இந்த வீடியோ போட்டீங்க அப்படிங்கிறீங்களா? இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான். இந்த வீடியோவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னும், எதையெல்லாம் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தம்ப்நெயில பார்த்துட்டு உள்ளே கிளிக் பண்ணி வந்த எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அந்த குட்டி குட்டியான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தம்ப்நெயில்ல இருந்த விஷயத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹஸ்பண்டை நம்ம கைக்குள்ளே வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்போம். எடுக்கிறதுக்கான காரணமே நம்ம என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 25 வருஷமா ஒரு வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்களோட பிறந்து வளர்ந்து ஒரு ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம வளர்ந்துட்டு, அப்படியே ஒரு செடி நல்லா வளர்ந்து கனி கொடுத்து அப்படியே தழைஞ்சு நிற்கிற ஸ்டேஜில் அந்த மரத்தை அப்படியே வேரோடு பிடுங்கி வேறு இடத்துல நடவு செய்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களுடைய லைஃப்புமே. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைகள், நம்ம சாப்பிட்ட உணவுகள், நம்ம சிரித்து பேசி பழகின நண்பர்கள், ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பழக்க வழக்கங்களையும் விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு உலகத்துக்குள்ளே ஒரு மறுவீடு அப்படிங்கிற ஒரு ஹஸ்பண்டனுடைய ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம உள்ளே வரும்போது நிறைய தடங்கல்கள் வந்து நம்மளுக்கு இருக்கும். புதுசாக அந்த மண்ணில் நம்ம வளர்கிறதுக்கு ரொம்பவே நம்ம கஷ்டப்படுவோம், ஸ்ட்ரகிளாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் நம்மளுக்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளுடைய பக்கமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நம்ம நினைப்போம். ஸோ அப்படி நம்ம ஓவராக நம்ம சில விஷயங்களில் எமோஷ்னல் ஆகிறது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கும் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நாம் யாரையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த லைஃப் ரொம்பவே சூப்பராக வந்து லீட் பண்ணுறதுக்கு நம்மளால முடியும். இவ்வளோ வருஷம் நம்ம பெற்று வளர்த்தமே, நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்து நம்ம பையன் இருக்கணும், எங்கே வர்றவ பேச்சு கேட்டுட்டு போயிடுவாளோங்கிற ஒரு பயமும் ஒரு பொசிசிவ்னஸும் அம்மாக்களுக்கும், எங்கடா நம்ம நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இவரை மட்டுமே நம்ம நம்பி வந்திருக்கோமே, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் போயிடும், நம்மள 4 பேர் கேள்வி கேட்கும்போது நமக்கான சப்போர்ட் இல்லாமல் நம்ம தனியாக நிற்கிறோமே அப்படிங்கிற விதமான ஒரு பொசிசிவும் ஒரு பயமும் தான் நம்மளுடைய இந்த 2 ரிலேஷன்ஷிப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில விஷயங்களை ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுருங்க. சில விஷயங்களை பட்டு திருந்தினா மட்டும்தான் சில பேர் திருந்துவாங்க. அவங்களுக்கா பட்டு அனுபவித்து நம்ம கிட்ட திரும்பி வரும்பொழுது தான் அதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ரொம்ப நாள் நம்ம ஒரு விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கும் சலிச்சு போயிடும், நம்மளுக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அவங்களுக்கு என்னென்னா கேர்லெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா, நம்ம ஏன் அதை கேட்கணுங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம நெருப்பு இது தொட்டா சுடும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய கடமை. அதை பட்டா தான் அந்த அனுபவம் அப்படிங்கிறது வரும். சுடுதல் அப்படிங்கிறது தன்னுடைய கையை அதில் வச்சு அது சுட்டதுக்கு அப்புறம் தான், ஓ இதுதான் சுடுதல், இப்படி தான் வலிக்கும், இப்படி தான் காயம் ஏற்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ சில விஷயங்களை நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க, விட்டுருங்க. அதுதான் நம்மளுக்கும் நல்லது. சில நேரங்களில் நம்ம மட்டுமே பேசுகிறது மட்டுமே கரெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். சில ஆர்கியூமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதே இந்த இடங்களில் தான். நான் பேசுகிறதா கரெக்டு, நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக அப்படி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒருத்தருக்கு படிச்சிருக்காங்க, இன்னொருத்தர் படிக்கல. ஸோ எனக்கு நிறையா தெரியும், உனக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. படிப்பு அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் மட்டும்தான். பட் அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் மட்டுமே கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நல்லாவே பில்ட் பண்ணி கொடுக்கும்.
லேடீஸ்க்கு மோஸ்ட்லி நெறைய இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஹஸ்பண்ட் என் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. வெளிய நெறைய போறாரு அப்படிங்கிறது நெறைய பேருனுடைய கம்ப்ளைண்ட்டா வந்து இருக்கும். நெறைய ரியாலிட்டி ஷோலயுமே பேசும்போது, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ய ஸோ சண்டே மட்டும் தான் அவர் வீட்ல இருக்காரு. ஸோ அந்த டைமும் என் கூட ஸ்பெண்ட் பண்ணாம கிரிக்கெட் விளையாட போயிருவாரு. வெளிய ஃப்ரெண்ட்ஸோட போயிருவாரு. டூர் அவங்களோட போறாரு. இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, சில டைம் விட்டுருங்க. வெளிய போனா சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது குட் ஆர் பேட் 2லயுமே கிடைக்கும் உங்களுக்கு. நான் முதல்லயே சொன்ன மாரி சில பேருக்கு பட்டா மட்டும் தான் அது ஒரு சில விஷயங்கள் புரியும் அப்படிங்கும்போது, நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா தான், விழுந்தா தான் அவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு தெரியும். இப்போ ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 4 பேருமே நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஒய்ஃப் வந்து என்ன சொல்றீங்கன்னா, "இல்ல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, போகாதீங்கங்கிறீங்க." கண்டிப்பா அதில யாரோ ஒருத்தராவது, "இல்ல மச்சி நான் என் ஃபேமிலிய பார்க்கணும். என் ஒய்ஃபோட நான் எங்கேயாவது போறேன், வெளிய அவுட்டிங் போறேன், வெக்கேஷன்ஸ் போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆளுக்கு கண்டிப்பா கொஞ்சமாவது உறுத்தும். எந்த மனுஷனா இருந்தாலும் ஒரு 10% உறுத்தும். ஸோ, அவங்க வந்துட்டு நம்ம போறாங்க. ஸோ, நம்ம தான் வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது இல்ல போல, அப்படிங்கிற உணர்தல் எப்பவாவது வரும். ஸோ, இதுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் எடுக்கலாம். சில பேர் உடனே திருந்துவாங்க. சில பேர் கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ, டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா, அதிகமா இருக்குமோ ஒழிஞ்சு, கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும். எங்க சுத்தினாலும் அவங்க வந்து என்ன அப்படின்னா, ஒரு பீச்ல இருக்கிற குதிரை மாதிரி தான். ஸோ, அவங்களுடைய டியூரேஷன் லெவல் அவ்வளோதான். ஸோ, அது போயிட்டு திரும்ப வந்து என்ன ஆகணும் அப்டின்னா, வீட்டுக்கு தான் வந்தாகணும். ஃபேமிலியில தான் வந்து பார்த்தாகணும். ஒய்ஃபையோ, குழந்தைக கிட்டேயோ தான் அவங்க திரும்பி வரணும் அப்டிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ, அதனால அவங்க எங்க போனாலும் ஹேப்பியா வந்து விட்டுருங்க. போங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ குட் ஆர் பேட் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்டின்னு சொல்லி விட்டுருங்க. ஸோ, ஃபேமிலியில எல்லா நேரமும் ஹேப்பியா வந்து இருக்கணுங்கிற அவசியமே இல்லங்க. சில நேரங்கள்ல ஃபைட் அதிகமாகலாம். சண்டை அடிச்சுக்கிட்டு உருண்டு பெரள்ற மாரி இருக்கலாம். நெறைய நேரங்கள்ல வந்து ஒரு மயான அமைதி நிலவும். அது ஏன் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கே தெரியாது. சில நேரங்கள்ல நம்ம அமைதியா இருப்போம். சில நேரங்கள்ல அவங்க அமைதியா இருப்பாங்க. ஸோ, நான் வந்து ரீசென்ட்டா ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்துருந்தேன். அதில வந்து அ ஒரு பெர்சன் வந்து என்ன ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நீங்க உங்களுடைய பார்ட்னர ஆ ஸோ அது வந்து ஒய்ஃபா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும். உங்களுடைய பார்ட்னர ரொம்பவே ஹேப்பியான ஒரு ஜோன்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்டின்னா, உங்க ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆகும்னா, பிரேக் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்டின்னு சொல்லி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்ப நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து முட்டாள்தனமான ஒரு பதிலு. ஸோ இப்படி வந்து இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்படி ஹேப்பியா வச்சிருந்தா யார் விட்டுட்டு போவா? அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன அப்டின்னா, அதுதான் உண்ம. அம் ஹேப்பியா மட்டுமே ஒரு ஃபீலிங்க ஒருத்தருக்கு குடுத்துட்டே இருந்தீங்க அப்டின்னா, அது தெகட்டிரும். ஸோ எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. ஸோ ஃபைட் வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அழுகைகள் வரணும், சில நேரங்கள்ல அமைதிகள் வரணும். ஸோ இது எல்லாமே கலந்திருக்கும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே அழகா வந்து நம்மளுக்கு தெரியும். எப்பவுமே சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கும்? எப்பவுமே ஹேப்பியாவே இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கும்? ஸோ ஹேப்பியா மட்டுமே இருக்கிறதுங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு 100% இருக்குன்னா 80% வந்து ஹேப்பினஸும், ஒரு 20% ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி சண்டைகளோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களோ, ஒரு பிரிவும் அப்படின்னு வரும்பொழுது தான், அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே அதிகமா நம்மளுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நியூவா மேரிடா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய லைஃப்லயுமே ஒரு மிட் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க புதுசா கல்யாணமாகி வந்ததிலிருந்து, உங்களுக்கு ஒரு குழந்தை வர வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மிட் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, அந்த பீரியட்ல தான் நெறைய டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நம்ம மேரேஜ் ஆயி புதுசா வந்திருக்கோம், அதுக்குள்ள டிவோர்ஸான்னு யோசிக்கலாம். ஸோ நெறைய பேருக்கு பிஃபோர் பேபிக்கு முன்னாடியே டிவோர்ஸ் கேஸ்ல நெறைய பெர்சன்டேஜ் வந்து இந்த பீரியட்ல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி அப்பதான் நம்ம ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புதுசா வந்திருக்கோம். ஸோ நம்மள அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணுங்கும்போது நெறைய சண்டைகள் வரும். அ ஆஃப்டர் பேபி அப்படிங்கும்போது நீங்க என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ல பில்ட் ஆயிருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபேமிலியா பில்ட் ஆயிருவீங்க. நீங்க ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கும்போது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருவீங்க. பட் மேரேஜ் ஆன அந்த புதுசுலயும் கன்சீவா பிரெக்னன்ட் ஆகறதுக்கு முன்னாடியும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு நியூ கப்புலா நீங்க உள்ள போறீங்க.
ஸோ அந்த இடங்கள்ல இருக்கிறதுக்கு 2க்குமே வித்தியாசங்கள் வந்து உண்டு. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப அந்த பீரியட்ல நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த பீரியட்ல வரக்கூடிய பிரச்சனைகள நீங்க 2 பேருமே சேர்ந்து அம் நல்லா வந்து அந்த பிரச்சனைகள எப்படியெல்லாம் சால்வ் பண்ண முடியும்? எந்தெந்த விதத்துலயெல்லாம் உங்கனால வந்து ஈஸியா லீட் பண்ண முடியும்னு பாருங்க. எங்களுடைய லைஃப்லயுமே இந்த பீரியட் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரபுளா வந்து போச்சு. ஸோ நாங்க எங்களுக்கான ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு நாங்க நடக்கிறதுக்கு ரொம்பவே காலம் எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க சொல்லலாம், "நீங்க ஈஸியா விட்டுருங்க, விட்டுருங்கன்னு சொல்றீங்களே, நீங்க அந்த மாரி விட்டுருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமா நான் ஒரு கட்டத்தில வந்து ரொம்பவே வந்து என்னால ஸ்ட்ரெஸ்ஸ தாங்க முடியாம ரொம்ப ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணுன ஸ்டேஜ் எல்லாமே உண்டு. நெறைய சண்டைகள் வந்திருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா விட்டுட்டேன். ஓகே. உனக்கு வந்து அ அனுபவம் அப்படிங்கிறது தான் சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. ஸோ, நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுட்டு வாங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ, நான் யாரெல்லாம் வந்து நான் சொன்னனோ, இல்ல இவங்கலாம் வந்துட்டு இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ, அவங்கள எல்லாத்தையுமே நான் அடையாளப்படுத்திக்கிட்டே வரும்போது, நான் அடையாளம் மட்டும் படுத்திட்டு நான் விட்டுருவேன். ஸோ, அது ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், ஃபேமிலிலயா இருக்கட்டும். ஸோ, அவங்களே பார்க்கும்போது சில நெறையா ஃபேக்கான பெர்சன்ஸ் எல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பட்டு அடிபட்டு திரும்பி வரும்போது, இப்ப அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட வந்து "ஸோ நீ வந்து உன்னுடைய சஜெஷன்ஸ குடு. ஸோ இதில என்ன மாரி இருக்கும்? இது எப்படி இருக்கும்?" அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவு வந்து அவங்க எடுக்கும்போது நம்மகிட்டயும் ஷேர் பண்ணிட்டு எடுக்குறாங்க. ஏன்னா, முதல்ல பட்ட பாடங்கள் வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்ல. நம்ம சொல்லும்போது அதுக்கான வேல்யூ இருக்காது. நீங்க அமைதியா இருந்து பாருங்க. உங்களுக்கான வேல்யூ கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ஸ்பெண்டிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பெண்டிங் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய பார்ட்னர் அவ்வளோதான். உங்களுடைய குழந்தைகளே இருந்தாலும் அதுக்குள்ள நோ அலோவ்ட். ஸோ உங்களுக்கான அந்த பர்ட்டிகுலர் டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போவுமே எல்லாருமே ஃபேமிலியா தான் இருக்கீங்க. ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லா ஃபேமிலியா தான் இருக்கீங்க. ஆனா, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் மட்டும் உங்களுடைய நிறைகள், குறைகள், உங்களுடைய இந்த நாள் எப்படி நடந்தது? ஸோ உங்களுக்கு என்னலாம் ப்ளஸ், என்னலாம் மைனஸ், உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன பிடிக்கும், என்னலாம் பிடிக்காதுங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். அட்லீஸ்ட் நீங்க பேசலினா கூட சைலன்ட்டா, அமைதியா கைகோர்த்து உட்கார்ந்திருக்கிற டைம் கண்டிப்பா வேணும். அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப நாள் வந்து நீடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வந்து குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரேக் ஆயிருது. நம்ம குழந்தைகளோட ஒண்ணா இருக்கிறதுக்கும், நம்ம ஃபேமிலியா ஒண்ணா இருக்கிறதுக்குமே பார்க்குறோம். பட் அத தாண்டி ரொம்ப டைமெல்லாம் இல்ல. ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். சைலன்ட்டாவாவது உங்க பார்ட்னரோட ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துருங்க. இல்ல அவங்க கிட்ட பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ புதுசா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து அது உங்களுக்கு குடுக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ஓப்பனா வந்து இருக்கணும். உங்களுடைய எல்லா விதமான ஃபீலிங்ஸையுமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க அவங்ககிட்ட. உங்களுடைய எல்லா விதமான ஃபீலிங்குமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ அது கோவமா இருந்தாலும் அப்போதைக்கு அப்போது நீங்க காட்டிருங்க. கோவமா இருக்கீங்களா? திட்டிருங்க, கத்திருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து காமிச்சிருங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப லவுடா வந்து நான் பேசுவேன். ஸோ எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க வந்து சைலன்ட்டா இருக்கணும். நான் என்னுடைய கோபத்த நான் கத்தி நான் வெளிப்படுத்திருவேன். ஸோ அந்த டைம் நீங்க வந்து பேசவே கூடாது. நான் என்ன இருக்கோ நான் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவேன் அப்டின்னு. ஸோ அந்த மாரி நான் பண்ணும்போது அவர் சைலன்ட்டா அமைதியா இருப்பாங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஓ! ஃபைட் போகுது போல அப்டின்னு. ஆனா 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் வந்து போகாது. அவர் அமைதியா இருப்பாரு. என் கோவத்த நான் என்னெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கனோ, அது எல்லாத்தையுமே கத்தி அ சொல்லி தீர்த்தரணும். அவ்வளோதான். எனக்கு அந்த 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த டே ஃபுல்லா ஹேப்பியா இருக்கும். இன்கேஸ் நான் அத அப்படியே மைண்ட்லயே வச்சிருக்கேன். நான் எங்கேயுமே வெளிக்காட்டல அப்படின்னு வைங்களேன். அது அடுத்தடுத்த பெர்சன் கிட்ட போய்க்கிட்டே இருக்கும். தாவிட்டே இருக்கும். ஸோ அந்த டே ஃபுல்லா எனக்கு வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து நான் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸ எல்லாத்தையுமே அப்படியே கண்ட்ரோல் பண்ணாம, அப்படியே விட்டுறதுனால எனக்கு வந்து அந்த டே ஃபுல்லா ரொம்பவே ஃப்ரீயா, ஹேப்பியா வந்து என்னால லீட் பண்ண முடியும். அந்த மாரி உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்தாலும் ஹேப்பியா இருக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது வந்துட்டு வெளியில நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், உங்க ஃபேமிலி உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள்னு எதுவா இருந்தாலும் ஓப்பனா உங்களுடைய பார்ட்னர் கிட்ட வந்துட்டு ஷேர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மனால பண்ணவே முடியாத ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளுடைய பார்ட்னர அப்ரிஷியேட் பண்றது. அதுவும் முக்கியமா ஒய்ஃப்க்கு.
அவரு வந்து என்னதான் பண்ணுனாலும், மனசுக்குள்ள ஹேப்பியா இருக்கும். ஓகே அவரு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனா நம்ம வாய தொறந்து வெளிய சொல்லவே மாட்டோம். சொல்லிறவும் கூடாது. அது வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க ஒரு காய்கறிய வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். ஒரு காய் நல்லா இல்ல, இல்ல விலை ஜாஸ்தியா இருக்குன்னு ஆல்டர்னேட்டிவ் வேற ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு. நம்மளுக்கு அது ஹேப்பியா இருக்கும். பரவாயில்லையே இந்த அளவுக்கு மனுஷன் டெவலப் ஆயிட்டாரான்னு தோணும். ஆனா நம்ம வெளிய சொல்ல மாட்டோம். அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அத ஏன் வாங்கல? அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஆனா, உள்ள என்ன சொல்லும்? ஹேப்பியா தான் ஃபீல் ஆகும். ஸோ, முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்கள இந்த ஓல்டான ஒரு விஷயத்த கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி, கொஞ்சம் ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, இனிமேல் அப்ரிஷியேட் பண்ணுங்க. பரவாயில்லையே! நான் சொல்றத விட தாண்டி நீங்க இந்த விஷயத்த செஞ்சிருக்கீங்களே! அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றதுக்கு பாருங்க. இதே தான் ஹஸ்பண்ட்க்குமே. ஏதாவது ஒரு விஷயத்த நொட்ட சொல்லு சொல்லிட்டே இருப்பாங்க ஒய்ஃப. அத விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட, உப்மா கேவலமாவே இருந்தாலும், ஒரு 3 நாள் உப்மாவே போட்டிருந்தாலும், பரவால்லங்க. நேத்து வச்ச உப்மா விட இன்னைக்கு வச்ச உப்மா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லி பாருங்க. அது வேற லெவல்ல இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறதுக்கு பாருங்க. இதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் நெறையா Facebookலயோ இல்லைன்னா ரீல்ஸ்லயோ பார்க்கக்கூடிய விஷயங்கள லவுடா சிரிச்சுருவேன். ஸோ, நான் அத அவர்கிட்ட காட்டுவேன். அவர் அத பார்த்துட்டு, ம். ஓகே. அப்படின்ட்டு போயிருவாரு. பயங்கர கடுப்பாகும். ஏன்டா இவர்கிட்ட காணிச்சோங்கிற மாரி இருக்கும். ஸோ, எனக்கு சிரிப்பே வரலையா அப்படின்னு தோணும். சிரிப்பாரா அப்படின்னு நீங்களும் நெனைப்பீங்க. ஸோ, அவங்க கொஞ்சம் ரொமான்டிக்கா இல்லாத ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம வேற வழியே இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ஆனா, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து நீங்க அதில 2 பேருமே சிரிச்சு அந்த டைம ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி சில விஷயங்கள ஃபர்கோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சில விஷயங்கள ஃபர்கிவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சில பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்டின்னா, ஞாபக சக்தி தான். ஸோ நம்ம ஒரு ஃபைட் நடக்குது, ஒரு சண்டை நம்ம போடுறோம் அப்டின்னு சொன்னா, நம்ம அதில பழசுல இருந்து நம்ம எடுப்போம். அந்த டேட்டு, மந்த்து, டைமு எல்லாமே ஞாபகம் இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு மாறாது. அது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல மைனஸா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா, நீங்க அத மன்னிச்சிருங்க. அந்த மன்னிச்சுட்டீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணாதீங்க. சில விஷயங்கள மறந்துருங்க. மறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அ அ ரொம்ப நாளா என்னுடைய இருதயத்தில எனக்கு ரொம்ப பாரமா இருந்த விஷயங்கள மறக்காம வச்சுட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருந்தது. ஸோ எப்போ நான் அத தூக்கி வீசிட்டு இதெல்லாம் நம்ம லைஃப் இல்லவே இல்ல. ஸோ நம்ம லைஃப் வேற அப்படிங்கிறத நான் எப்போ உணர ஆரம்பிச்சுட்டு, அத மறந்துட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆனனோ, அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் இப்போ வரைக்கும் ஹேப்பியா வந்து போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மறக்கிறதையும், மன்னிக்கிறதையும் ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள செலப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய மைல்ஸ்டோன்ஸ செலப்ரேட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ தான் கேக் கட் பண்ணி பர்த்டே வந்து பேபீஸ்க்கு செலப்ரேட் பண்ணிட்டுருந்தோம். இப்போ என்ன பண்றோம்? 6 மந்த்ஸ்லயும் பேபிஸ்க்கு வந்துட்டு 6 மந்த் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு ஒரு செலப்ரேஷன் பண்றோம். சில பேர் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதிலிருந்தே 1 மந்த், 2 மந்த்துக்கு ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து கேக் கட் பண்ணி அத செலப்ரேட் பண்றாங்க. இது ஒவ்வொருத்தருனுடைய ஹேப்பினஸ்ஸ டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க எப்படி உங்களுடைய லைஃப்ப செலப்ரேட் பண்றீங்கங்கிற மாதிரி தான். ஸோ நீங்க ஒரு வேள லவ் மேரேஜா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க லவ் பண்ணும்போது உங்களுடைய டேட்ஸ் மறக்க முடியாத இம்பார்ட்டன்டான ஏதாவது ஒரு டேட்ஸா இருக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த நாள் ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாரி சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸ நீங்க எதெல்லாம் கிராஸ் பண்ணீங்களோ, அந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே செலப்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி சர்ப்ரைஸ் ஈச் அதர். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறதுல யார் அதிகமா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் அதிகமா பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது நெறைய ஆண்கள் பண்ணுவாங்க, இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆஃப்டர் மேரேஜ் பெண்கள் தான் அத லீட் பண்ணி கொண்டு போவாங்க. நம்ம குடுக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியவே தெரியாதுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியுதோ, தெரியலையோ, நீங்க சர்ப்ரைஸ் பண்றத நீங்க ஸ்டாப் பண்ணிறாதீங்க. நானுமே நெறைய லெட்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் எழுதுவேன். கோவமா இருந்தாலும் எழுதுவேன். ஹேப்பியா இருந்தாலும் எழுதுவேன். அவர்கிட்ட ஏதாவது குறையா இருந்தாலும் எழுதுவேன். ஸோ எழுதி நம்ம அவங்ககிட்ட குடுக்கும்போது பார்ப்பாங்க, படிப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு பொக்கிஷமா எடுத்து வச்சுக்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்க எடுத்து வச்சுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க ரீட் பண்ணி த்ரோ பண்ணுனா கூட அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. உங்களுடைய ஃபீலிங்ஸ நீங்க குடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க யாருக்காகவும், எதுக்காகவும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டிய மாத்திக்காதீங்க.
ஸோ அப்பப்போ ஒரு குட்டி குட்டியான சர்ப்ரைஸை வந்து நீங்கள் கொடுங்க. ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சர்ப்ரைஸ் கொடுத்தா மட்டும் அவர் படிச்சிட போகிறாரா? லெட்டர் எழுதுனா மட்டும் படிச்சிருவாரா? லவ் யூ சொன்னா மட்டும் திருப்பி சொல்லிருவாரா? இத தான் நெறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்காங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, திருப்பி சொல்றாங்க, சொல்லல. உங்களுக்கு லவ் இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஸோ உங்களுடைய அன்புகள நீங்க பரிமாறிக்கோங்க. எனக்கு என்னுடைய சிஸ்டர் எனக்கு கத்துக் கொடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, அம்மா, அப்பாவா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா, அப்பா, அண்ணா, தம்பிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கும். நம்ம கைய வந்து பிடிச்சுக்கிட்டு நடப்பாங்க. அப்பா பிறந்ததும் நடக்க பழகுறதுக்கு கை பிடிச்சு நடப்பாங்க. ஒரு பாதுகாப்புக்கு காலேஜ் போகும்போது, ஸ்கூல் போகும்போது, நம்மள கல்யாணம் பண்ணி இன்னொருத்தர் கையில பிடிச்சு குடுக்குற வரைக்கும் நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் நம்மளுடைய கை பிடிச்சு பாதுகாப்பா நம்ம கூட வருவாங்க. நம்ம குழந்தைகள் வந்து நம்மளுடைய கரங்கள பிடிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. அ ஒரு குழந்தைய பெற்று நம்ம வளர்த்தி அவங்களுக்கு நடைப்பயிற்சி சொல்லிக் குடுத்து, அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுடைய கரங்கள பிடிச்சு நம்ம நடப்போம். இது எல்லா கரங்களுமே நம்மள விட்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலைகள்லயும் பிரிஞ்சு நம்மள விட்டு நம்மளுக்கு போயிரும். ஆனா, கடவுளுடைய கரத்துக்கு அப்புறமா நம்மளுடைய கையில கொடுக்கக்கூடிய ஒரு உறவு, கல்யாணத்தில தொடங்கி கல்லறை போகிற வரைக்கும் நம்மளோடு கூட இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது கணவன், மனைவி உறவு மட்டும் தான். ஸோ, அந்த உறவ நீங்க கடவுளுக்குள்ளாக வச்சு, நீங்க எப்பவுமே அந்த கைய விட்றாம புடிச்சு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே, அந்த பாதைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அழகா இருக்கும். நெறைய இடங்கள்ல நான் தடுமாறும் பொழுது, என்னுடைய அக்கா எனக்கு இத தான் வந்து ஷேர் பண்ணி சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ, அத தான் இன்ன வரைக்குமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எப்பவுமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கடவுளுக்குள்ள நல்ல ஒரு நீண்ட ரிலேஷன்ஷிப்பா, ஒரு லவ்வபிளான ஒரு கப்புலா இருக்கணும் அப்படிங்கிறத நானுமே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய லவ்வ ஷேர் பண்ணுங்க.